ஹாய். அண்ணே ஓய், அண்ணே என்ன செய்றீங்க தம்பி? பேசுங்க, ஹலோ சொல்லுங்க. போய் அப்போ இல்ல, ஹலோ சொல்லுங்க. அம்மா அம்மா அவங்க தம்பிட அம்மா அவங்க ஏதோ எங்க போயிட்டாங்க? ஏதோ இதால அதனால வேதோ கிளம்ப லோன் ஒரு 5-6 குழந்தைக்கு மாத்திய லோன் இருக்கு. அந்த வட்டி காசு பண்ணிக்காவோ வட்டிக்காராக்கள் வந்து அந்த மாதிரி வந்து கொம்புவாங்க, தூசணம் தலையெல்லாம் கொம்புவாங்க. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இருந்து விடிய சென்னால் அம்மா நான் வேலைக்கு போகணும்மா, நான் எங்கே நான் வேலைக்கு போகிறேன் இப்படியே பார்த்துக்க. சரின்னு போவீங்க ஒரு வேலை செஞ்சேன் கடனை கட்டி போ. எங்க போறேன்னு சொல்லல, எங்கே போகிறேன்னு சொல்லல. அப்போ நீ வேலைக்கு போவீங்க போனவ வரல. பிள்ளைக்கு மாவும் இல்லை ஒன்றும் இல்லை. பக்கத்தில் பிள்ளைகிட்ட போய் ஒரு கரண்டி ஒரு மூடி மாவு வண்டி வந்து கொடுத்து பிஸ்கட் சாமான் நீ அடுத்த நாள் எனக்கு படியனை விட்டு போகும்போது படியனுக்கு எத்தனை வயசு இருந்தது? 1.5 வயது. 1.5 வயசுல விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த படியன்ட்டு அப்பா அவன் போய்த்தான், அவன் அவளுக்கு முன்ன போய்த்தான். எந்த ஒரு தாயும் தகப்பனும் தங்களோட பெற்கிற பிள்ளைகளுக்கு வந்துட்டு நல்ல சுபீட்சம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணுமே தவிர ஒரு கடன் தொல்லைக்குள்ள ஒரு கடன்காரியோ ஒரு கடன்காரண்ட பிள்ளை அப்படிங்கிற பேர் எடுத்து கொடுத்துட்டு அவங்க அந்த இடத்துல இல்லாமல் நடு ரோட்டில் விட்டுட்டு போகிறது தாயும் தகப்பனும் கிடையாது. 1.5 வயசு படியனை வந்துட்டு பாலங்கிணத்துல தள்ளி விட்டுட்டு ஒரு தாயும் தகப்பன் வந்து அவங்களோட பாட்டு ஓடிட்டாங்க. 16 வயதுல கல்யாணம் கட்டிட்டாங்க. 16 வயசுல கல்யாணம் கட்டியிருக்காங்க. சின்ன வயசுல திருமணம் பண்ற விஷயத்தை வந்து தள்ளி வைங்க. வாழ்க்கையில சம்பாதிச்சு கையில் ஏதாச்சும் மிச்சம் பிடிச்சிட்டு நாளைக்கு நீங்கள் திருமணம் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு பிறக்கப்புற பிள்ளைகளை வந்துட்டு பார்க்குற அளவுக்கு உங்களோட உடம்புல தெம்பு இருந்தால் மட்டும் திருமணம் பண்ணுங்க. எதுவுமே ஒரு பிளான் இல்லாமல் கையில் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி திருமணம் பண்ணிட்டு நாளைக்கு பிள்ளையை பற்றிட்டு நடு ரோட்டில் விட்டுட்டு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு திருமணம்ன்றது வந்து ஒன்றும் தேவையே கிடையாது. கடன் தொல்லையால் வந்துட்டு 1.5 வயசு படியினை வந்துட்டு தெருவில் விட்டுட்டு போன தாயும் தந்தை. ஸோ எப்போவுமே வந்து ஒரு தாயும் தந்தையும் தங்களோட பிள்ளைகள் வந்து பெருமைப்படுற அளவுக்கு நீங்கள் பெருசாக ஒன்று புளுத்தி கிளிக்காட்டியும் வந்து அந்த பிள்ளைகள் வந்துட்டு சமூகத்தில் கெட்ட பேர் வந்து வாங்காத அளவுக்காச்சும் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுங்க.